ஹே காய்ஸ் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அனிஸ்டெக் தமிழ். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன டாபிக் அப்படின்னா ஏஞ்சல் ஒன். ஓகேவா? ஸோ இந்த ஏஞ்சல் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஏஞ்சல் ஒனில் எப்படி நம்ம ஒரு அக்கௌண்ட்டை ப்ராப்பராக க்ரியேட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வைங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் நம்ம கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த விதமான ட்ரேடிங் எதுவுமே நம்ம ப்ரொமோட் பண்ணலை. ஓகேவா? ப்ரொமோட் பண்ணவும் மாட்டோம். பட் பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் வழியாக நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணலாம். ஸோ நீங்கள் ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு கற்றுக்கிறதுக்கான ஒரு வழி பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ஸில் இருக்குது. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதில் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களோட சொந்த விருப்பத்தை சார்ந்தது. ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா எந்த வகையிலையும் நம்ம சேனல் பொறுப்பாகாது. ஓகே, பேக் டு த டாபிக். இப்போது ஏஞ்சல் ஒன் அக்கௌண்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். கூடவே கேஒய்சி எல்லாமே முடிக்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? ஓகே, இப்போ ப்ளே ஸ்டோர் போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏஞ்சல் ஒன் ஆப்பை வந்து இப்போ நான் ஜஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபோனில் வந்து ஜஸ்ட்டு நம்ம எந்த நம்பர் கொடுத்து லாகின் பண்ண போகிறோமோ அந்த சிம் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அது நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்பை ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்மளால் இந்த ஆப்புக்குள்ளாடி போக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே இருக்கிற நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கரெக்டாக என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லொக்கேஷன், எஸ்எம்எஸ் பர்மிஷன், கான்டாக்ட் பர்மிஷன் எல்லாமே கேட்பாங்க. கிராண்ட் பர்மிஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட பர்மிஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் அலோவ் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு போக முடியும். ஸோ கண்டிப்பாக அலோவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு போகும் பாருங்கள், கொஞ்சம் லோட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்தாச்சு. அடுத்த காலத்தில் வந்து ஆதாரில் இருக்க மாதிரி உங்களோட ஃபுல் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெரிஃபிகேஷனுக்காக நம்ம ஜிமெயில் ஐடி கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகேவா? ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஏதாச்சும் உங்கள் ஃபோனில் இருக்கிற ஒரு முக்கியமான இமெயில் ஐடி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ கொடுத்துட்டேன். கொஞ்சம் லோட் ஆகுது, வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேன் கார்டு. இதை வந்து ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ பேன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட்டை வந்து என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும். அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ் கூட என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பேங்க் அக்கௌண்ட் லிங்க்டு. ஓகேவா? ஸோ லிங்க் ஆகிடுச்சு. 30% ஆச்சு. இனிமேல் பார்த்திங்கன்னா ஆதாரை வந்து வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ப்ரொசீட் டு டிஜிலாக்கர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட டிஜிலாக்கர் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பேஜ் வந்துடும். ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆதார் நம்பர், அதாவது 12 டிஜிட் ஆதார் நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் ஆதார் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஸோ அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்கள் டிஜிலாக்கர் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகுது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு 6 டிஜிட் வந்து பாஸ்கோட் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிவிட்டு டன்னை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா கீழே இருக்கிற அலோவ் பட்டனை ஜஸ்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா டிஜிலாக்கர்லேருந்து பேங்க் டீட்டெயில்ஸ் வரைக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபர்ச் ஆகும். ஓகேவா? ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ டிஜிலாக்கர்லேருந்து அப்படியே ரீடைரக்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி பேஜ் வருது. பார்த்திங்களா? ஸோ ஏஞ்சல் ஒன்லேருந்து நம்ம டீட்டெயில்ஸை டிஜிலாக்கர் மூலமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஆதார் பார்த்திங்கன்னா ஃபர்ச் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ ஈஸி மெத்தட் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்ம செல்ஃபி வெரிஃபிகேஷன், அதாவது நம்ம கொடுத்த ஆதார் ஹோல்டரோட ஃபேஸ் வெரிஃபிகேஷன் பண்ணோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஓப்பன் கேமரா அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கேமரா சர்க்கிளில் அந்த பர்சனோட ஃபேஸ் தெரிகிற மாதிரி நீட்டாக பண்ணுங்கள். ஸோ கரெக்ட் ஆகிடுச்சுன்னா சர்க்கிள் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் மாறிடும். ஸோ க்ரீன் கலரில் மாறினதுக்கப்புறமா கீழே இருக்கிற கேமரா பட்டனை கிளிக் பண்ணி நம்ம வந்து ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டேன். கிளிக் பண்ணது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகிட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபோட்டோ பார்த்திங்கன்னா அப்லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி. ஸோ கீழே பார்த்திங்கன்னா சப்மிட் பட்டன் அவைலபிள் ஆனதும் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்து நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ இது வரைக்கும் 50% தான் ஆயிருக்கு. ஓகே, பார்த்திங்கன்னா ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்கள் சைனை வந்து ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் உங்களோட நேம் வந்து இங்கே சும்மா நான் ட்ரா பண்ணாலே போதும். அக்யூரேட்டாக சைன் மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா நான் பேரை மட்டும் எழுதிக்கிறேன். எழுதிட்டு பாருங்கள், கீழே 2 செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி லோட் ஆகிட்டு எகைன் ஃபோன் நம்பர் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸை ப்ரொசீடுன்னு கேட்கும். ஸோ ப்ரொசீடை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கொஞ்சம் லோட் ஆகும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்கள் பேங்கில் இருக்க மொபைல் நம்பருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. பேங்கில் இருந்தால் அனுப்புவாங்க.
ஸோ எல்லா ஃபோன் நம்பரும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாகவே இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்படியே காமிப்பாங்க. எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற லிங்க் அண்ட் ப்ரொவைட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி எகைன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஏஞ்சல் ஒனில் பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவேட் டெரிவேட் செக்மெண்ட்டை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸை கொடுக்கணும். ஸோ சேலரி உங்களுக்கு வந்து எவ்வளோ அப் டு வருஷத்துக்கு வருது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. நான் அப் டு 1 lakh அப்படி கொடுத்துட்டு செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த பேஜ் வரும், நம்ம என்ன வேலை பார்க்குறோம் அப்படின்னு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருந்ததுன்னா ஓகே, இல்லைனா அதர்ஸை கொடுத்துட்டு இப்போ நான் பார்த்திங்கன்னா இதில் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறத என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மேலாக ஃபீமேல்னு கேட்காங்க. ஸோ கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேரிடா அன்மேரிடா, ஸோ அதையும் ஸ்டேட்டஸை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபாதர்ஸ் நேமை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டில் 2 காலம் இருக்கும், அதில் ஆல் செக்மெண்ட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஆப்ட் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். வேணும்னா நாமினி ஆட் பண்ணிக்கோங்க, உங்களோட இருக்கும். நான் ஆப்ட் அவுட்டை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேஜ் லோட் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபார்மை பார்த்திங்கன்னா ப்ரிவியூ பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து படித்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ கீழே இருக்கிற ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இதை சைன் பண்ண தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ அதனால் கரெக்டாக படித்து பார்த்துக்கோங்க. செபியோட டிஸ்க்ளைமர் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டை சைன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எகைன் நீங்கள் வந்து ஆதார் நம்பரை என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிக்கலாம். கண்டினியூ கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்கன்னா அக்ரி அண்ட் கண்டினியூ டு என்டர் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எகைன் ஆதார்லேருந்து ஒரு ஓடிபி வரும், அதை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அடுத்த பேஜ் லோட் ஆகுது பாருங்கள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் சப்மிட்டட் வந்துடுச்சு. சரியா? ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த அக்கௌண்ட், அதாவது நம்ம அக்கௌண்ட் வந்து ஏஞ்சல் ஒன் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிறதுக்கு, அதாவது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு 1 day கண்டிப்பாக ஆகும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நம்மளால் ட்ரேடிங் எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் ஆப் வந்து ஓப்பன் ஆகும், அவ்வளோதான். ஓகேவா? ஏஞ்சல் ஒன் ஆப்பே இப்போ தான் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக படிச்சிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் இந்த நிலவரத்தில் போயிட்டுருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி போயிட்டுருக்கு, ஸ்டாக்ஸ் எல்லாமே எப்படி போயிட்டுருக்கு, எல்லாமே பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நிஃப்டி, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஸோ சென்செக்ஸ், ஸோ எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். ஓகேவா? ஸோ பட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இதில் பேமெண்ட் ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேட் பண்ணுறது ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறமா தான் வித்தின் 1 day 24 hours ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்மளால் வந்து மணி ஆட் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் ஆப் தான் ஓப்பன் ஆகிருக்கு. கேஒய்சி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் தான் ஆப் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்கிற டைமில், அதாவது இந்த அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு 1 day இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஆப்பை பற்றி யூஸ் பண்ணி படிக்கணும்னா நீங்கள் படிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ அவசரப்படாதீங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுமாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.